ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. இது வந்து மாஃபியாஸ் இன்னோசென்ட் லவ் பார்ட் 2. பார்ட் 1 யார் யார் பார்த்துலையோ பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் ஸ்டோரியை பார்த்துடலாம். லில்லிக்கு ஒரு கால் வந்திருக்கோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மின் தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க கால் பண்ணி என்ன ரொம்ப ஷாக் ஆகிட்டியான்ட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ லில்லி கூட உங்களை விட்டுட சொல்லி கேட்குவாங்க. அவள் ரொம்ப இன்னோசென்ட், அவளை எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு. அப்போ ஜிம்மின்னு சொல்லுவாங்க, நானும் அப்படி தானே உங்ககிட்ட கேட்டேன், அவகிட்ட சொல்லாதேன்னு. ஆனால் நீ அவகிட்ட சொல்லி அவளை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லில்லி, இதை பாருங்கள் ஜிம்மின், நான் எதுவுமே அவகிட்ட சொல்லலை, நான் வேணும்ன்ட்டு எதுவுமே சொல்லலை. அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் அவள் என்கிட்ட வந்து கேட்டப்போ தான் நான் அவகிட்ட அந்த உண்மையை சொன்னேன். நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுன்னுக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் பையன் எதுக்காக டார்கெட் பண்ணுறீங்க? அவள் இன்னோசென்ட், அவளை தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிம்மின், அதை எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது, அவள் என் அசிஸ்டண்ட்டாக இருக்குவா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிவிடுவாங்க. இந்த பக்கம் லில்லி கூட ஃபுல்லு ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி, ஒரு மாதிரி ரொம்ப பயந்துன்னுக்குவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ஜிம்மின் கால் கட் பண்ணிவிட்டு அவங்க டேபிள் மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு, என்னையும் உன்னையும் அந்நியாயமாக பிரிச்சுட்டாங்க, ஆனால் நான் விடமாட்டேன், இப்போ என்னோடய டைம், இவங்களுக்கெல்லாம் அந்த வலி என்னன்னு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுவாங்க. அப்போது ஆனி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு, ஏய் ஜிம்மின், நீ அந்த பொண்ணை பார்த்தியா? அவளை பார்த்து கூட நீ எதுக்காக ரியாக்டே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது ஆனி, எல்லாத்துக்கும் டைம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆனி, நம்ம இப்போது கொலாப் பண்ண புது கம்பெனி அதை பற்றி அப்பாவுக்கு தெரியக்கூடாது, எஸ்பெஷலி பையன் பற்றி தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனி. இன்னொரு பக்கம் லில்லி வையன் பேசினுக்குவாங்க. அப்போ வையன், லில்லி யார்கிட்ட பேசினந்த அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது லில்லி, ஆக்சுவலி யாரோ ஒரு கிளைண்ட்டுடி, அவங்க ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி வையன், நான் அப்போவே சொல்லுந்த மட்டும் மறந்துடாதேடி, ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்டேருந்து தூரம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி அவர் நல்லவர் கிடையாது. எப்படி எப்பயோ ஒரு தடவை பார்க்குறதா இருந்தால் அவாய்ட் பண்ணிடலாம். நான் இப்போ அவர் கூடவே இருக்கணுமேடி, நான் அவரோட அசிஸ்டண்ட்டு, இப்போ நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது? நீ ஏன் இப்படியெல்லாம் சொல்லின்னுக்கிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஒரு வேளை நீ அவரை தப்பாக புரிஞ்சுன்னுக்கலாம் இல்லையா? ஏன்னா அவரை பார்த்தா அவ்வளோ கெட்டவர் மாதிரி தெரியல லில்லி. என்னை பாஸ் திட்டும் போது கூட அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். நான் அவர் மேலே ஜூஸ் ஊற்றினப்போ கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூல் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி என்ன சமாதானம் பண்ணாருடி. அவர் பிளேஸில் வேறு யாராவது இருந்திருந்தா பெரிய பிரச்சனையே ஆகிட்டுக்கோ இல்லையா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லில்லி, பையன், உனக்கு அவரோட உண்மையான முகம் தெரியாது, அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் சரி சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வேலை பார்க்குறது நீங்கள் போயிடுவீங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே உங்கள் பாஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்காக. ஏன்னா ஜிம்மின் வந்துடுவாங்க சீக்கிரம், ஏன்னா நீங்கள் அவங்கள அசிஸ்ட் பண்ணோம், அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்திருப்பீங்க ஆஃபீஸ்க்கு. இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்கள் ஆஃபீஸில் ஜிம்மின்காக ஒரு கேபின் ரெடி பண்ணியிருக்குவாங்க, ஏன்னா அவங்க அங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க இங்கே வரும்போதெல்லாம். ஸோ நீங்கள் அந்த கேபினில் என்னென்ன தேவையில்லாததெல்லாம் பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது உங்கள் பாஸும் உள்ளே வருவாங்க ஃபைனல் செக் பண்ணுறதுக்காக. வந்துட்டு, இது பார்வையன், எல்லாம் கரெக்டாக இருக்குது தானே, எல்லாம் செக் பண்ணிட்டே தானே அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சார் எல்லாமே செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் பாஸு, இந்த பார்வையன், இந்த தடவை ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்போ நீ இந்த கம்பெனியை திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நான் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. ஜிம்மின் சார் வர டைம் ஆயிடுச்சு, நான் போய் அவரை வெல்கம் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க அங்கேருந்து. நீங்கள் அப்படியே அங்கே சைடில் இருக்கிற ஒரு சேர் மேலே உக்காந்துட்டு, அப்பா எல்லாமே கரெக்டாக இருக்கட்டும், எல்லாம் சரியாக நடக்கணும், எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, எனக்கு நீங்கள் தான் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துட்டு பேசினுக்குவீங்க. அப்போது ஒரு கலீக் வந்து உங்களை கூப்பிட்றதுக்கு வருவாங்க. ஏ வையன் வா, பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டுன்னுக்குறாங்க, அங்கே ஜிமின் சார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டாரா, சரி சரி நீ கிளம்பு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வையன் பயந்துக்கிற டைம் இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவீங்க. அங்கே போய் பார்த்தா எல்லோரும் ஃபுல்லாக குரூப்பாக நின்று பேசினுக்குவாங்க. ஜிம்மின் அங்கே இந்த குரூப் சென்டரில் நின்றுக்குவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு மெதுவாக எட்டி பார்க்குவீங்க. அப்போ ஜிம்மின் உங்களே பார்த்துட்டு, ஹாய் மிஸ் வையன் வாங்க, எதுக்காக அப்படி ஒளிஞ்சு நின்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பாருங்கள் நீங்கள் என்னோடய அசிஸ்டண்ட், உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, நீ எப்போ வேணுமா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணையே டீப்பாக பார்த்து சொல்லுவாங்க. உங்களுக்கு அவங்களோட கண்ணை பார்த்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிடும். அப்போ சடனாக உங்கள் பாய்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிவிட்டு ஃப்ளோரை பார்த்து நின்றுக்குவீங்க. உங்கள் பாஸ் சொல்லுவாங்க, சார் உங்கள் கேபின் ரெடியாக இருக்குது, நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின் ஓகே மிஸ் வையன் எனக்கு டெய்லி மார்னிங் ஒரு கப் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஹெட் நோட் பண்ணுவீங்க. அவங்க கேபின்குள்ளே போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு காஃபி எடுத்துன்னு வரதுக்காக காஃபி மிஷின்கிட்ட போயிட்டு காஃபி செஞ்சுன்னுக்குவீங்க. அப்போது லில்லி வருவாங்க. லில்லி வந்துட்டு வையன் நான் சொன்னது ஞாபகம் இருக்குது தானே அப்படின்வாங்க. அப்போது ஆமாம்மா ஞாபகம் இருக்குது, அவர்கிட்டே பேசாதே, அவர்கிட்டேருந்து தூரமாக இரு, அவரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணு, இது தானே அப்படின்னு சொல்வீங்க. அப்போது இதை பாரு, நீ எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்காதே. சரி சரி நான் லைட்டாக எடுத்துக்கல, நான் சீரியஸாக தான் எடுத்துன்னுக்கிறேன், பாரு இப்போ கூட நான் அவங்கக்கிட்ட போய் பேசல, அவங்கள தான் என்கிட்ட பேசினார்டி அப்படின்னு சொல்வீங்க. சரி நான் இப்போ அவருக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ லில்லி உங்களையே பார்த்துட்டு வையன் உன்னை இந்த தடவை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சின்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ஜிம்மினுக்கு காஃபி எடுத்துன்னு போவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜிம்மின் யா கமின் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சார் காஃபி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் இங்கே எடுத்துன்னு வந்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க எடுத்துன்னு போய் அவங்க பக்கத்தில் வைக்குவீங்க. அப்போ உங்கள் சென்ட் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதை அப்படியே இன்னேல் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. சடனாக அவர் அது வந்து காஃபி ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. அப்போது ஒரு தடவை அவங்க ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகும் ஜிம்மினுக்கு. அப்புறம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க காஃபி எடுக்குவாங்க குடிக்கிறதுக்கு. நீங்களும் தூரமாக போய் நிற்குவீங்க. காஃபி சிப்பை எடுத்துகிட்டு அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபுல்லாக ரசித்து இந்த மாதிரி காஃபி குடித்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு மிஸ் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடிட்டே சொல்லுவாங்க, காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கப்புறமா ஜிமின் உங்களை பார்த்துட்டு மிஸ் வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வெறும் வையன்னு கூப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. வையன் இவ்வளோ வருஷம் நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. அப்போ ஜிம்மின் அது வந்து இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ப்ராப்பராக இதே ஊரா இல்லை இங்கே வந்து செட்டில் ஆகிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குவாங்க ஜிம்மின். அப்போ நீங்கள் இல்லை சார் நான் பிறந்த வளர்ந்தெல்லாம் இதே ஊர் தான். அப்போ ஜிம்மின் ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சார் இங்கே எதுவும் வேலை இல்லைன்னா நான் போகவா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் என் டெஸ்க்குக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் நீங்கள் இனிமேல் என் கேபினில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல் ஷாக்காக ஜிம்மினையே பார்க்குவீங்க. சார் எதுக்காக அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின்
என்ன வயன், நீ என்னோட அசிஸ்டண்ட் தானே, அப்போ நீ என் கூட தானே இருக்கணும், அதை எப்படி நீ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. இம்மீடியட்டாக ஜிம்மின்னு, அது வந்து எனக்கு ஏதாவது தேவைன்னா உன்னை அடிக்கடி கூப்பிட முடியாதுல்ல, நீங்கள் என் எதிரில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி சரி சார், நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போவீங்க. அப்போ ஜிமின், ஏய் ஜிமின், வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆகலையாடா, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியல உனக்கு, கொஞ்ச நேரத்தில் மாட்டி நின்றுக்குவியே அப்படின்னு சொல்லி அவங்களே திட்டிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் டெஸ்க்கு கிட்டே போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவீங்க. அப்போ லில்லி வந்துட்டு, ஹேய் என்னடி பண்ணின்னுக்கிற, எதுக்காக இதெல்லாம் எடுத்துன்னுக்கிற, எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், இதை பாரு லில்லி, நீ மறுபடியும் என்னை திட்ட ஸ்டார்ட் பண்ணிடாத, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. என்னது இது அப்படின்வாங்க. ஆக்சுவலி ஜிமின் சார் வந்துட்டு என்னை அவரோட கேபினில் உக்காந்து வேலை செய்ய சொல்லிட்டார்ரி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லில்லி, நீ எதுவும் சொல்லியாடி, முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்லுமாயிடுச்சில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு, ஹேய் நீ என்ன லூஸாடி, அவங்க எங்களுக்கு பாஸு, நான் அவங்களுக்கு பாஸ் இல்லை தெரியுமா, அது எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும், முதல்ல எங்கள் பாஸ் என்னை பார்த்தா எரிஞ்சு விழுறாரு, இன்னும் நான் இப்படியெல்லாம் சொன்னேன் தெரிஞ்சால் என்னை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க, ஃபஸ்ட்டே எனக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க என்னால் இந்த கம்பெனிக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு, அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லில்லியை பார்த்துட்டு, இதை பார் லில்லி, எனக்கு தெரியும் நீ என் நல்லதுக்காக தான் இப்படி சொல்கிறேன்னு, நான் வெறும் வேலை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டே இருப்பேன், அவங்கக்கிட்ட நான் ரொம்ப கான்டாக்டில் இருக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லில்லி, சரிடி வயன் பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் நான் என்ன இந்த ஊரை விட்டுட்டா போய்க்கிறேன், இந்த பிளேஸை விட்டு நெக்ஸ்ட்டு இதோ பக்கத்தில் இருக்கிற அந்த கேபின்குள்ளே தான் போகிறேன், அதுக்கு ஏண்டி இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லில்லி, ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவீங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் நாக் பண்ணுவீங்க. அப்போ ஜிமின் கமின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே போவீங்க உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. அப்போ ஜிமின் ஏஞ்சி ஓடி வருவாங்க. ஏன்னா உங்கள் கையில் நிறைய திங்ஸ் இருக்கும். குடு வையன் குடு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சார் வேணாம் நானே எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின், இதை பார் வையன், ஏதோ 2-3 திங்ஸ் எடுத்து வச்சுட்டா நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன், கொடு அப்படின்னு சொல்லி உங்ககிட்டேருந்து வாங்கி அங்கே எல்லாம் சைடில் வைக்குவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு, சார் நான் இங்கே எங்கே உக்காந்து வேலை செய்கிறது அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிமின், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வையன், நான் உங்கள் பாஸ்கிட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு உனக்கு இங்கே டெஸ்க் வந்துடும், இன்னைக்கு ஒரு நாள் இந்த கவுச் மேலே உக்காந்து வேலை செஞ்சிடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பிளேஸுக்கு போவீங்க வேலை செய்கிறதுக்காக. ஜிமினும் அவங்க பிளேஸுக்கு போயிட்டு அவங்க சேர் மேலே உக்காந்துக்குவாங்க. அவங்க லேப்டாப்பில் ஏதோ வேலை செஞ்சுக்குவாங்க, பட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் மேலே தான் இருக்கும். உங்களையே பார்த்துட்டு, ஏய் என்னடி பண்ணுற நீ, என்ன எனக்கு உன்னை பார்த்தா என்னென்னமோ ஃபீல் ஆகுதுடி அப்படின்னு சொல்லி நினச்சின்னுக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஃபுல்லாக பிஸியாக வேலை செஞ்சுக்குவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வரும், நீங்கள் அந்த காலை பார்த்துட்டு டக்குன்னு கட் பண்ணிடுவீங்க. மறுபடியும் வரும், மறுபடியும் கட் பண்ணுவீங்க, மறுபடியும் வரும். அப்போ ஜிமின், பையன் அந்த காலை எடுத்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இல்லை சார் பரவாயில்ல நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின், பேசு வையன், ஏதாவது இம்பார்ட்டண்ட் காலாக இருக்க போது எடுத்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு, ஹலோ அம்மா நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஏ வையன் மத்தியானம் சீக்கிரமாக வரதை மறந்துடாத, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், எனக்கு ஞாபகம் இருக்குமா, நான் வரேன், அதான் நான் ஆஃப் டே லீவ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன் இல்லை, மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதேம்மா, நான் வாஷ்ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா சரி அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஜிமின் கேட்டுக்குவாங்க இந்த கான்வர்சேஷன், ஏன்னா அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குவீங்க, பட் ஜிமின் உங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு, சார்
ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஹாஃப் டே லீவ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஆக்சுவலி பர்சனல் வேலை ஒன்று இருக்குது சார் அப்படின்னு சொல்வீங்க. ஓ சரி, ஓகே லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மறுபடியும் நீங்கள் உங்கள் வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் ஜிமின் மட்டும் உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியல, உங்களை பார்க்காம இருக்க முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் மறுபடியும் அவங்க கண் உங்கள் பக்கமே அட்ராக்ட் ஆகிருக்கும். இப்படியே போயின்னுக்கோ, டைம் ஸ்கிப் ஆகிடும், ஆஃப்டர்நூன் ஆகிடும். நீங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. அப்போது ஜிம்மின் வந்துட்டு நீங்கள் காலையில் உக்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த கவுச்சியை பார்த்துட்டு அது எம்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க. அங்கே பார்த்துட்டு ஹேய், ஒரு ஹாஃப் டேக்கே உன்னை நான் மிஸ் பண்ணுறடி, என்னடி பண்ணி தொலைச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ ஹாஃப் டே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் எடுக்குவாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு, ஸ்டீவ், எனக்கு வயன் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். இந்த ஒரு வருஷம் அவள் எங்கே இருந்தா எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். இன்னொன்று, இன்றைக்கி எதுக்காக அவள் ஹாஃப் டே வீட்டுக்கு போனா அதுவும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் ஓகே சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அவங்களுக்கு மறுபடியும் கால் வரும் ஜிம்மினுக்கு. அது வேறு யாரும் இல்லை, ஸ்டீவ் தான். ஸ்டீவ் வந்துட்டு ஜிம்மினோட ரைட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவங்க சொல்லுவாங்க, சார் ஆக்சுவலி வயன் மேம் வந்துட்டு அவங்க பாட்டி கூட, அவங்க பாட்டி ஊரில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படின்வாங்க. என்ன சொல்லு ஸ்டீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு அவங்கள பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிம்மினுக்கு ஃபுல்லுக்கோ வந்துட்டு அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த பையனோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. கால் கட் பண்ணிவிட்டு ஜிம்மின் வந்துட்டு, பொண்ணு பார்க்க வந்துன்னுக்குறாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ரைட்ஸ் யாருக்குமே இல்லை வயன், நான் பண்ணிக்க விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலேருந்து அந்த ஒரு கிளாஸ் பேப்பர் வெயிட் இருக்கோ அதை தூக்கி எறிவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வயன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உக்காந்துன்னுக்குவாங்க. அவங்கள பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க, எல்லாம் அவங்க பேசின்னுக்குவாங்க. பட் பையனுக்கு தெரியல, அவங்க மைண்ட் ஃபுல்லாக ஜிம்மின் மேலேயே இருக்கும். ஜிம்மின்னு நினச்சின்னுக்குவாங்க. சடனாக நான் எதுக்காக அவரை நினச்சின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியல. அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஜிம்மின் பார்க்குறது, அவங்க ஹெல்ப் பண்ணுது, அவங்க பேசுறது, அது எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சடனாக வயனுக்கு தலைவலிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அவங்க அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே தலையை பிடிச்சிக்குவாங்க. அப்போ அவங்க அம்மா ஓடி வந்துட்டு, ஏய் வயன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, தெரியலம்மா, ஏன்னா பயங்கரமாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா பையனோட அப்பா அம்மா வேலையை பார்த்துட்டு, ஆக்சுவலி அவளுக்கு உடம்பு சரி இருக்கல காலையில் இருந்த, அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஆஃபீஸில் வேறு வேலை அதிகமாக இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன், பரவாயில்ல ஆண்டி, அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா, இல்லை பரவாயில்லப்பா, அவள் இங்கே உக்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர், ஐயோ இல்லை ஆண்டி, ஹெல்த்து ஃபஸ்ட்டு, அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கின்னு ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கும் அவங்க பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும், எவ்வளோ நல்லா புரிஞ்சிக்கிறாங்கன்ற மாதிரி. உங்கள் அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க உங்களை, நீங்களும் போயிடுவீங்க. இந்த பக்கம் உங்கள் அப்பா அவங்களே பார்த்துட்டு, இதை பாருப்பா, உனக்கு அவள் பற்றின எல்லா உண்மைகளும் சொல்லிட்டேன், உனக்கு அதுக்கப்புறமாவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க, இதை பாருங்கள் அங்கிள், அதெல்லாம் அவளோட பாஸ்டில் நடந்தது, இப்போது நம்மளோட ஃப்யூச்சர் தான் இம்பார்ட்டண்ட்டு, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை அங்கிள், நான் அவளை நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருங்க. அப்போது அந்த பையனோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, இது பாருங்கள் பையன் எங்களுக்கு பொண்ணு மாதிரி, எங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான், ஒரு பொண்ணு இல்லையே நினச்சிட்டு இருந்தோம், இப்போ பையன் வந்துட்டா அவளை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் எந்த டென்ஷனும் பண்ணிக்காதீங்க, கவலையே படாதீங்க, எங்களை நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க பையன் எழுந்திரிச்சிட்டு, சரி நம்ம கிளம்புறோம், டைம் ஆச்சு, உங்கள் பொண்ணுக்கு உடம்பு பார்த்துக்க சொல்லுங்கள், ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணாதேன்னு சொல்லுங்கள். அப்போது
பையனோட டிசிஷன் கேட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அங்கேருந்து. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நல்லா பையன் நல்லா ஃபேமிலின்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அங்கே நடந்த அந்த பையனோட பிஹேவியர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் ஓகே சொல்லிடுவீங்க ஒரு வழியாக. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும், நெக்ஸ்ட் டே ஆகிடும். நெக்ஸ்ட் டே இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போவீங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு இன்னும் ஜிம்மின் வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட கேபினில் தான் உங்களுக்கு டெஸ்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்குவாங்க. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து வேலை செஞ்சுக்குவீங்க. ஜிம்மின் உள்ளே வருவாங்க, தட்டுன்னு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வருவாங்க. நீங்கள் அந்த சவுண்டுக்கு எழுந்திரிச்சு நிற்குவீங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு, குட் மார்னிங் வயன், இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் வெளியே போகணும், நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்வீங்க. சார் உங்கள் காஃபி அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின், ஷார், உன் காஃபி இல்லாமல் நான் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜிம்மினை பார்க்குவீங்க. அப்போது ஆமாம், நேற்று நீ செஞ்சு கொடுத்த காஃபியால் என்னோடய டேவே ரொம்ப சூப்பராக போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதை எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லி போவீங்க. காஃபி எடுத்துகிட்டு வரதுக்காக நீங்கள் வெளியே போவீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் பக்கவே பார்த்துட்டு, உன்னோட காஃபி மட்டும் இல்லை வையன், நீ என் கூட இருந்தாலே எனக்கு அந்த டே சூப்பராக போகும், அதனால தானே உன்னை அசிஸ்டண்ட்டாக கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுவாங்க. நீங்களும் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவீங்க. டைம் ஸ்கிப் ஆகிடும். இப்போ வெளியே போவீங்க. அது ஏதோ ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணோன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் எல்லாம் புக் பண்ணியிருக்குவாங்க மீட்டிங்க்காக. அவங்களும் வருவாங்க. மீட்டிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். எல்லாம் பேசிவிட்டு நீங்கள் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எந்திரிச்சு வெளியே கிளம்புறதுக்காக போவீங்க. அப்போது உங்கள் ஃபியான்ஸை வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துக்குவாங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ஹே வையன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை வேவ் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுவீங்க. அவங்க உங்ககிட்ட வருவாங்க. வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஷேக்காக அவங்களுக்கு கை நீட்டுவாங்க. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணி கை நீட்டுவீங்க. 2 பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணுவீங்க. பட் இங்கே ஒருத்தருக்கு பயங்கரமாக ஜெலஸ்ஸு, கோவம். அவங்க அப்படியே அவங்களோட ஃபிஸ்ட்டை டைட்டாக வச்சுக்குவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அஃப்கோர்ஸ் ஜிம்மின் தான். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குவீங்க, நீங்கள் இங்கே அப்படின்னு. அப்போ அவர் சொல்வார், ஆக்சுவலி நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரும் கேட்குவாங்க, நீங்கள் அப்படின்னு. அப்போ நீங்களும் சொல்வீங்க, நானும் இங்கே ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக உங்களுக்கு ஜிம்மின் ஞாபகம் வரும். இவர் என்னோடய பாஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அவரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்வீங்க. ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிக்குவீங்க என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு. அப்போ அவரே சடனாக நான் பையனோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லி கை நீட்டுவார் ஹேண்ட்ஷேக்காக. பட் ஜிம்மினுக்கு வந்துட்டு பயங்கர கோவம் வந்துடும். அவங்க ஹார்ட்டில் யாரோ ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு பெயின் ஆகிடும். பையனோட ஃபியான்ஸேன்னு இன்ட்ரடியூஸ் ஆகுதோ அவங்க கையை ஃபுல்லாக டைட்டாக ஃபிஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வழி இல்லாமல் நீங்கள் வேறு இருப்பீங்க இல்லையா, ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்காக ஜிம்மினும் அவர் கையை நீட்டுவார். பையன் ஃபியான்ஸையை பார்த்துட்டு நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம்மின். அப்போது தெரியல சார், நீங்கள் மேபி ஏதாவது ஆஃபீஸில் இல்லை பிஸ்னஸ் பார்ட்டியில் அந்த மாதிரி எங்கன்னா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் ஞாபகம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம்மின். அதுக்கப்புறமா உங்கள் பேர் என்னன்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பையனோட ஃபியான்ஸை பேர் ஜாக் தாங்க. ஜிம்மினுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுட் வரும். ஏன்னா இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அவங்களும் எங்கேயோ பார்த்துருக்குற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். ஏன்னா ஜிம்மின் வேறு பிஸ்னஸ்மேன் கிடையாது, அவங்க மாஃபியா கூட. ஜிம்மின் அப்படி கேட்குறது ஸ்டார்ட் பண்ணதோ அவங்க ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுவாங்க ஜாக். அப்போது சரி வையன், நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்போ நான் மீட் பண்ணலாம், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போது வையன் அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க, எதுக்காக அவங்க அவ்வளோ நர்வஸாக பேசினாங்கன்னு சொல்லி. அப்போ ஜிம்மின் வந்துட்டு கேட்குவாங்க, வையன் உங்ககிட்ட ஒன்று கேட்குற, தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கேளுங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு, இல்லை இவங்களை நீ பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டியா, இல்லை வீட்டில் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், எங்கள் அப்பா அம்மா என்னோடய விருப்பம் தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க, நான் தான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் கேட்குவாங்க, இல்லை அந்த பையனோட பேக்ரவுண்ட்
ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், சார் எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் செக் பண்ணாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்களே சார், எனக்கு எங்கள் அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க எனக்கு எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் உங்களையே பார்த்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களும் நினச்சிக்குவாங்க, நீ உங்கள் அப்பா அம்மாவை உன் நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சின்னுக்கிற வையன், ஆனால் உங்கள் அப்பா அம்மா உன்கிட்டேருந்து எவ்வளோ பெரிய உண்மையாக மறைச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியல. அது தெரிஞ்சால் நீ அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்ட அப்படின்னு நீங்கள் ஜிமினியை பார்த்துட்டு சார் அப்படின்வீங்க. அப்போ ஜிமின் ஆ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிச்சுன்னுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிமின் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுறது கரெக்ட் தான், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. கிளம்பிட்டு ஆஃபீஸ் ரீச் ஆவீங்க. அப்போ நீங்கள் கெபின்குள்ளே போந்தோ ஜிம்மின் வந்துட்டு, வயன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு இன்னொரு கப் காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஷோர் சார் இப்போவே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அப்போ ஜிம்மின் வந்து ஸ்டீவ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸ்டீவ், ஜாக் அப்படின்ற ஒருத்தவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், அவன் ஃபோட்டோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உனக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம்மின். அப்போ அவங்களும் ஓகே சொல்லுவாங்க. ஜிம்மின் கால் கட் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு, அது எப்படி வையன் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதுவும் இல்லாமல் என் முன்னாடியே அவனுக்கு நீ ஷேக் ஹேண்டெல்லாம் பண்ணுற, உன்னை டச் பண்ணுற ரைட்ஸ் இந்த உலகத்தில் எந்த ஆம்பளைக்கும் இல்லை, நீ என் மனசில் இல்லாத ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கிளப்பி விட்டு இப்போது அவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்குவே, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு அவங்களே நினச்சின்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் காஃபி பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க காஃபி மிஷின்கிட்ட. அப்போ அவங்க லில்லி வருவாங்க. வந்துட்டு, ஹேய் என்னடி இந்த டைமில் காஃபி குடிக்கிற, மறுபடியும் தலைவலியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஏய் இது என்னைக்கு இல்லடி ஜிம்மின் சருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அந்த ஆளுக்கா, சரி ஏய் ஆமாம் எதுக்கு நீ லஞ்சுக்கு வரல, நான் உன்னை ஃபுல் ஆஃபீஸ் தேடிட்டேன், கேபினில் கூட இருக்கல, எங்கடி போயிட்டு இருந்த அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், அது ஒன்றும் இல்லடி, ஜிம்மின் சார் கூட ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போயிருந்தோம், அங்கேயே லஞ்சும் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது லில்லி வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுவாங்க. ஜிம்மின் சார் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குவாங்க அவங்க. அப்போ நீங்கள், நீ எதுக்குடி இவ்வளோ நர்வஸ் ஆகிற, வெறும் பிஸ்னஸ் பற்றி தான் பேசினாரு, சரி அதை விடு, நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது லில்லி, ஏ வையன் என்னடி நேற்று தான் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, அதுக்குள்ளே ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஆமாடி, அவர் கொஞ்சம் நல்லவர் மாதிரி தான் இருந்தார், அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஸோ நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிடி நான் போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிங்க. அப்போது லில்லி உங்களே பார்த்துட்டு, ஏ வையன் நீ ஏடி இப்படி அப்பாவியாக இருக்கே, ஃபஸ்ட் டைமும் இதே மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டேன் வையன், மறுபடியும் அதே தப்பு ரிப்பீட் பண்ணிடாதடி அப்படின்னு சொல்லி உங்களையே பார்த்து நினச்சிக்குவாங்க. நீங்களும் காஃபி எடுத்துகிட்டு போய் ஜிம்மினுக்கு கொடுக்குவீங்க. அப்போ ஜிம்மின், தேங்க்யூ வெரி மச் வையன், உன் காஃபி தான் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஜிம்மின் உங்களே பார்த்துட்டு வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது இதே மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க, நீங்கள் ஸ்மைல் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடும், நீங்கள் ப்ளஷ் ஆகிடுவீங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் டெஸ்க்குக்கிட்ட போயிடுவீங்க வேலை செய்கிறதுக்காக. உங்களுக்கு ஒரு கால் வரும், வேறு யாரும் இல்லை உங்கள் அம்மா தான். நீங்கள் வந்து ஜிம்மினியே பார்க்குவீங்க. அப்போ ஜிம்மின் ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு ஹலோ அம்மா அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்துட்டு அங்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஹாப்பி அப்படின்னு கத்தின்க்குவாங்க. ஹலோ வயன், உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ நீங்கள் குட் நியூஸா என்னம்மா அப்படின்னு கேட்குவீங்க. நீங்கள் இந்த பக்கம் குட் நியூஸ்ன்னு சொல்லுந்தோ ஜிம்மின் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் பக்கம் டேர்ன் ஆகும். எப்படி இருந்தாலும் அவரோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் பக்கம் தான், எப்போவுமே உங்கள் மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்குவாங்க. இங்கே உங்கள் அம்மா, வையன் மாப்பிள்ளை வீட்டில் என்கேஜ்மெண்ட் அடுத்த வாரமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னம்மா சொல்கிற, அடுத்த வாரமா? அம்மா நம்ம எதுவுமே ரெடியே பண்ணல, ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எப்படிம்மா என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காவது? அதெல்லாம் முடியாதுமா, அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது டைம் கேளுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க அம்மா, இதை பார் வையன், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நானும் உங்கள் அப்பா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரிம்மா நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன், இப்போ ஃபோன் வை அப்படின்னு சொல்வீங்க. ஃபோன் கட் பண்ணிவிட்டு ஜிம்மினை பார்ப்பீங்க. பட் ஜிம்மின் உங்களையே பார்த்துன்னு ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. என்ன வையன், என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அது ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலி பையன் வீட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்களா, அடுத்த வாரம் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜிம்மினுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு பயங்கர கோவம், பட் அவங்க ஃபேஸில் காமிக்க மாட்டாங்க. ரியலி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு வந்து உங்கள் டெஸ்க் கிட்ட வந்துட்டு உங்கள் கிட்ட லீன் பண்ணுவாங்க. லீன் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணையே பார்க்குவாங்க. உங்களுக்கு தெரியல, நீங்களும் அவங்க கண்ணையே உத்து பார்க்குவீங்க. அப்போது ஜிம்மின் உங்கள் கண்ணையே பார்த்துட்டு, என்ன வையன் உனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, உன் கண்ணில் அந்த சந்தோஷமே தெரியல, ஏன் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு ஏதோ ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி, தெரியல சார், எனக்கு உண்மையாகவே இந்த கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்னு தெரியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின், பண்ணிக்காத வையன், இந்த கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சடனாக உங்களுக்கு என்னமோ ஃப்ளாஷ் ஆகும். அவங்கக்கிட்ட ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிவிட்டு எந்திரிச்சு நிற்குவீங்க. சார் சார் என்ன சொன்னீங்க அப்படின்னு. அப்போ ஜிம்மின், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலனா பண்ணிக்காத, கல்யாணம்லாம் எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிக்கக்கூடாது, உனக்கே விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் ஓகே சொல்லிட்டேன், இப்போ நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் கிட்ட வருவாங்க. உங்கள் ஹார்ட் பீட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் பின்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, பட் பின்னாடி ஒரு வால் இருக்கும். ஸோ அங்கே போய் நிற்கிவீங்க. ஜிம்மின் உங்கள் கிட்டே வந்துட்டு உங்களுக்கு கேட்ச் பண்ணிடுவாங்க அந்த வால் நடுவில். அப்போ நீங்கள் வந்துட்டு ஜிம்மின் ஃபேஸ் பார்க்காம கீழே பார்த்துன்னுக்குவீங்க ஃப்ளோரை. அவங்க உங்கள் ஃபேஸ் கிட்டே இருக்குவாங்க. உண்மையாகவே நீ இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டியா வையன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின், நான் உங்ககிட்ட பேசும்போது என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மெதுவாக அவங்க கண்ணை பார்க்குவீங்க. அவங்க கண்ணை பார்த்துருந்தோம் அவங்க கண்ணில் ஒரு மாதிரி டியர்ஸ் இருக்கும். உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ சொல் வையன், இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ உண்மையாகவே ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது நீங்கள் அவங்க கண்ணையே பார்த்துட்டு, எனக்கு தெரியலங்க, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், நான் நானாகவே இல்லை, என் லைஃப்லே ஏதோ ஒரு பாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நான் எங்கள் அப்பா அம்மாக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் உங்களே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு, இது போதும் வையன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜிம்மினே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது ஒன்றும் இல்லை, நீ தைரியமாயிரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது தப்பாக தோணாது. ஒரு மாதிரி உங்கள் ஸ்டொமக்கில் எல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிட்டுக்குவீங்க. நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடிடுவீங்க. வாஷ்ரூம் உள்ளே போயிட்டு அந்த மிரரையே பார்த்துட்டு ஜிம்மின் கிஸ் பண்ண இடத்த டச் பண்ணிவிட்டு, எனக்கே இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அவரோட டச்,
அவரோட ஸ்மெல் எல்லாமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அவர்கிட்ட வந்தால் நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனால் இந்த லில்லியை பார்த்தா அவரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறான். ஆனால் என்னால் இவரை அவாய்ட் பண்ண முடியல. இல்லை வயன், உனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. நீ இவர் பற்றி இப்படிலாம் நினைக்கிறது தப்பு வயன். இவர்கிட்டேருந்து தூரமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு நினச்சிட்டு மிரரையே பார்க்குவீங்க. எதுக்காக நம்ம வயனுக்கு ஜிம்மினை பார்த்தா இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலு? ஜிம்மினுக்கோ வயனை பார்த்தா என்னென்னமோ ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க இல்லை? அப்புறமா ஜாக்கை பார்த்து ஜிம்மினியே அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஜாக் ஜிம்மினை பார்த்து எதுக்காக அவ்வளோ நர்வஸ் ஆனாங்க? வயன் அவங்களோட லைஃப்பில் எந்த பார்ட்டை மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க? இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.